ஒரு வீடியோனால ஒரு உயிரே போயிருக்குங்க. கேரளால இந்த நியூஸ் தான் இப்ப பரவலா போயிட்டு இருக்கு. ஒரு பப்ளிக்ல ஒரு வீடியோ ஷேர் ஆகுதுன்னா, அது உண்மையா பொய்யாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஆனா இங்க சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? எதுவுமே தெரியாம டக்குன்னு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நமக்கு ஒரு பாதிப்பும் இல்ல. அந்த நபருக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. அதனால அந்த நபர் ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டாலோ, சூசைட் பண்ணிக்கிட்டாலோ, ஒரு வகையில நம்மளும் அதுக்கு காரணமாக இருப்போம். பஸ்ல மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான்னு ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட, அந்த வீடியோ வைரலாக பப்ளிக் சைட்ல இருந்து அசிங்கமா கமெண்ட் வர, அதை பார்த்து அவமானம் தாங்க முடியாம தீபக்ங்கிறவர் சூசைட் பண்ணிட்டாரு. போயிடுச்சுடா உயிர். ஆக்சுவலா அந்த வீடியோ பாக்குறப்ப வாண்டரா ஹராஸ் பண்ற மாதிரியே தெரியல. அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு இந்த வீடியோ போட்டிருக்கணும்? லைக்ஸ்க்காவா இல்ல ஃபாலோவர்ஸ்க்காவா இல்ல வியூஸ்க்காவா அதுவும் தெரியல. சப்போஸ் ரீச்சுக்காக அந்த பொண்ணு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தால் இது ஒரு பெரிய கிரைமுங்க, ஒரு கொலையே விழுந்திருக்கு. ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான விஷயம் இது. என்ன நடக்குதுங்க? இது ஒரு பாயிண்ட் ஆஃப். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை ஹராஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வீடியோ எடுத்துருக்கலாமே அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பப்ளிக் பிளேஸ்ல ஒரு பொண்ணை ஒரு பையன் ஹராஸ் பண்றானா, முதல்ல பஸ் நிப்பாட்டி கண்டக்டர் கிட்ட சொல்லணும். இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்படி வீடியோ எடுத்ததே போஸ்ட் போடணுமா? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஒரு வீடியோனால ஒரு உயிரே போயிருக்குன்னா யாரை என்ன தப்பு சொல்றது? 100 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.